Hello viewers, வணக்கம் and welcome to my channel. நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட்டுக்கு டெய்லி காமனா யூஸ் பண்ற வீட்ல இருக்கிற ஒரு ஹெர்பல் இன்கிரிடியன்ஸே வச்சு எப்படி ஒரு ஃபேஸ் பேக் தயாரிக்கலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு வரும்போது நமக்கு நல்லா ஃபேஷியல் பண்ண ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதே சமயத்துல ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாவும் க்ளோவாவும் இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். தயிர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ளீச்சிங் பண்ண எஃபெக்ட் நமக்கு தரும். அதுவும் இல்லாம உங்களுக்கு ஃபேஸ்ல இருக்கிற அந்த ஒரு டேனை வந்து ஈஸியா வந்து நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து தயிர் வந்து அவ்வளோ வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சோ இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த தயிர் கூட பாத்தீங்கன்னா நம்ம சேர்க்கிற அடுத்த இன்கிரிடியன்ஸ் கடலை மாவு. இது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கடலை மாவு பாத்தீங்கன்னா நல்ல எல்லா ஸ்கின்னுக்கும் வந்து சூட் ஆகிற ஒரு பொருள். ரொம்ப எக்ஸஸான ஒரு ஆயில் நம்ம ஃபேஸ்ல வருது அப்படின்னாலும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கடலை மாவு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பச்சை பயிறு, அதாவது பாசி பயிறு மாவு இருக்குல்ல, இது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது பாசி பருப்பு மாவு பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்கள கூட நம்ம வந்து குளிப்பாட்ட யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த பாசி பயிறு வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும். அதாவது ஸ்கின்னுக்கு தேவையான நேச்சுரல் ஆயில நம்ம ஸ்கின்ல வச்சுட்டு எக்ஸஸ் ஆன ஆயில் மட்டும் ரிமூவ் பண்ண அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கின் கேருக்கும் நம்ம நார்மலா யூஸ் பண்ற கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி பாக்டீரியல் ஃபார்ம் அதுல நிறைய இருக்கறனால உங்களுக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் வராது. பிம்பிள்ஸ், ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது குறைச்சு கொடுக்கும். சோ அந்த அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போற இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்கன்னா அரிசி மாவு. அரிசி மாவு பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப்பா நம்ம யூஸ் பண்ணலாம். அத பாத்தீங்கன்னா மத்த மாவோட இந்த அரிசி மாவு வந்து நல்லா வந்து கொரகொரன்னு இருக்கும். ரொம்ப ஃபைனா இல்லாம பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் லைட்டா வந்து நமக்கு அந்த நல்லா ஃபைன் பேஸ்டா இல்லாம கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கும் மத்த மாவோட கம்பேர் பண்ணும்போது. சோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா இன்கிரீடியன்ஸுமே நேச்சுரல் அப்படிங்கறதுனால நம்ம தாராளமா வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம். ஒன்னும் தப்பு இல்ல. டெய்லி யூஸ் பண்ண நம்ம ஸ்கின் டோன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுறது நமக்கு தெரியும். அதே சமயத்துல வந்து எந்த சைடு எஃபெக்ட்டுமே நமக்கு தராது. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தயிர் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்டே எடுத்து சேர்த்துறாதீங்க. பட் இந்த பாருங்க, நான் மிக்ஸ் பண்ண வந்து நல்லா வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண அந்த தயிரோட எல்லா பொடியும் நல்லா வந்து கலந்து நமக்கு ஒரு மாதிரி ஃபைன் பேஸ்ட், அதாவது நம்ம அந்த கிரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த அளவுக்கு இருந்தா போதும். இத வந்து ஃபேஸ், நெக் அப்படிங்க உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு டேன் ஆயிருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா அப்படியே ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டோன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே சமயத்துல நமக்கு ஒரு ஹெல்தி அண்ட் கிளியர் ஸ்கின் கிடைக்கும். ஸ்கின் வந்து எந்த கலர்ல இருந்தாலும் அது வந்து நல்லா ஹெல்த்தியாவும் க்ளோயிங்காவும் இருந்துச்சுன்னா ஸ்கின் ரொம்ப அழகா இருக்கும். சோ அவ்வளவுதாங்க, நம்ம வீட்டு ஸ்பெஷல் டெய்லி யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இது யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து டெய்லி வந்து நமக்கு ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாவும் க்ளோயிங்கா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.